ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு போனோம். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6:45 வீட்டுக்கு வந்தோம். நான் பார்த்துக்கல, மறுநாளும் நான் பார்க்கல. வியாழக்கிழமை 8:45 போய் கதை பீரோ தந்து காசுக்கோசரம் கையை வச்சேன். காசு இருக்குது, கொலுசு இருக்குது, இந்த ஆரம், வளையல், சைனு, மாட்டலு, ஜிமிக்கி, தொங்கட்டம் எல்லாமே, மோந்திரம் எல்லாமே எடுத்து போயிட்டுக்கிறாங்க. அது வரைக்கும் அது போய் நாங்கள் 10:45 11:45 12:45 இப்போ ஸ்டேஷனுக்கு போனோம். இப்போ இடக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் காலையில் 10 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. யார், போலீஸா? ஆமாம், ஒரு நாள் வந்தாங்க போயிட்டாங்க, இன்னொரு நாள் வந்தாங்க போயிட்டாங்க. எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. நான் செத்து போறேன்னு கூட சாப்பிடல, அவ்வளோ நிலைமையில இருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு பொருள் அது எதுவுமே ஒரு வீட்டுல ஒரு வடிக்கல செய்யல, ஒண்ணுமே இல்லை. எனக்கு சந்தேகப்பட்டு போயிருந்தாங்க அப்பான்னு பார்க்க கூட. நான் அது துட்டுக்கோசரம் போய் கைய வச்சா காசு 500 ரூபாய் இருக்குது, கொலுசு இருக்குது, மீது நகை இல்லை. ஒரு கம்பல் இருக்குது, அவ்வளவுதான். துணி எல்லாம் போட்டு எங்க வீட்டுக்கார கேட்டாக்கா கொம்னூர் போய் அவரே போய் பார்த்தாரு. எல்லாம் துணிங்கெல்லாம் உதறி நானும் பார்த்தேன், இல்லை. அதுதான் நடந்தது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்களா? உங்க இதுல பாத்தாங்களா? மோப்பனாயா யாரும் எதனா வந்துச்சா? எதுவும் வரல, மோப்பனாயா எதுவுமே வரல. எத்தனை நாள் ஆச்சு நடந்து? இன்னைக்கு 4 கேஸ் குத்து, நீங்க 4 நாள் ஆகுது. இன்னும் நடவடிக்கை எடுக்கல. 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுது. சரிம்மா, எத்தனை எழுதி கொடுக்க சொன்னாங்க? நாங்க எழுதி கொடுத்தது 12,000 போந்த 12,000 நாங்க எழுதி கொடுத்துட்டோம். 7,000 5,000 எழுதி கொடுமா, கம்மியா எழுதி கொடுத்தாதான் நாங்க கபான் கண்டுபிடிக்க முடியும். நாங்க கபால்னா இப்படி எங்கன்னா மந்திரம் போடுவாங்களா? அவங்க வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. யார் ஒத்துக்குவாங்களா? திருடனா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.